ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹரி கேமர் தமிழ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான அமுக்கிடுங்க. ஐயோ இவன் மொத்தம் சாச்சிடுவான் போல. டேய் ஏன்டா? சரி காய்ஸ், இவருக்கு பெரிய பெரிய அறிவு மேதாவின்னு நினப்பு. தருண் பிகே. ஐயோ கையால் வச்சா பண்ணிலேருந்து பேட்ச் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ பீஸ்ஃபுல்லை வச்சுட்டு அப்படியே எடுத்துரு. எனக்கு ஆட்டோ வரும், பசியும் கொஞ்சம். அடே ஒரே அப்படியே மாத்தாதுரா. எதுனா கிரியேட்டிவ்ல வச்சா பொருள் எடுத்துக்கலாம். பொருள் எதுக்கு எடுத்துக்கலாம்? டேய் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கடா. சரி விடு. உனக்கு இது வந்து நம்ம சர்வியல் சீரிஸ் இல்லை சும்மா. ஓகே காய்ஸ், நான்லாம் எஃபிஷியன்சி போடுவோம்டா. எஃபிஷியன்சி 5. ஆனால் பிக்காச்சுக்கு மட்டும் முடியாது. ஆப்பிள் ரெண்டும் எடுத்துக்கிறேன். கோல்டன் ஆப்பிள்ஸ் 2 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். 2 ஸ்டாக்ஸா? இருடா, 2 ஸ்டாக்ஸ் எதுக்கு? நீ எஃபிஷியன்சியா போட போகிற? நான் அதுக்கு மேலே போட போகிறேன். அட போடா. ஆர்மர் ஒரு செஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோ. செஸ்ட்டு பார்த்து டிராஃப்டு செஸ்ட்டு எடுத்துட்டு போகிறேன். எனக்கு எவ்வளோ பெரிய கவலை தெரியுமா? டிராஃப்டு செஸ்ட்டு போட்டு டிராஃப்டு செஸ்ட் அந்த ரெஸ்ட் ஒன்று வச்சு மைண்ட் கிராஃப்டில் டிராஃப்டு செஸ்ட்டு கிரியேட்டிவ்ல எடுத்துட்டேன் பேர். சர்வரில் ஃபயர் ஸ்வாட் செஞ்சுக்கலாமா? டெய்லி ஃபயர் ஸ்வாட் தானே போடுறேன். நான் அதான்டா போடுவேன். யார் கேட்டாலும் நான் ஃபயர் ஸ்வாட் தான் போடுவேன். ஃபயர் எஃபிஷியன்சி. டேய் இது உன்னோட செஸ்ட்டு தரும் குரு. இது உன்னோட செஸ்ட்டு. ஃபயர் ஸ்வாட் செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கோ. எனக்கு தெரியாது. சரிங்க, புக்கு எதுவும் செஸ்ட்டில் போடுறேன். இதுதான் உன் செஸ்ட்டு போதுமா? செஞ்சுக்கோ. நான் எஃபிஷியன்சி 5 தான் போடுவேன். எனக்கு வந்துச்சு எஃபிஷியன்சி 5. இருடா ஒரே நிமிஷம், இன்னொரு புக்கு கொடுங்க. கொடுக்குறேன். என்ன புக்கு? அதே புக்குடா. ஃபயர் எக்ஸ்பர்ட்டா? ஏன் அந்த ஃபயர் எக்ஸ்பர்ட்னா ஆச்சு? இன்னும் ஷார்ட்டுக்கு தயவு செஞ்சு போட்டுறாது. நான் 5 எஃபிஷியன்சி செஸ்ட்டில் வைங்க. ஏன் செஸ்ட்டில் இன்னொன்று ஃபயர் எக்ஸ்பர்ட்டு போக்கா? அதுடே அதுக்கு ஃபயர் எக்ஸ்பர்ட் இல்லை, ஃப்ளேம் 1டா. இதா நான் எஃபிஷியன்சி தான் போடுவேன். எஃபிஷியன்சி நான் ரெண்டு டைமண்ட் பிக்காச்சு எடுத்துக்கிறேன். ஒன்று ஃபார்ச்சூனர், இன்னும் ஒன்று சில்கி. ஐயோ நல்ல ஜஸ்ட் மிஸ்ஸு. எஃபிஷியன்சி 5 இதுவுக்கு போட்டிருப்பேன்டா நான். சரி நான் இப்போது ஃபார்ச்சூன் போட்டுற வேண்டியதான். ஃபார்ச்சூன். இந்த ஃபார்ச்சூன் எங்கே போய் தேடுறேன்? ஃபார்ச்சூன் 3 பிக்கேட்ஸ். ஃபாஸ்ட்
பண்ணுற வீடியோவை பாஸ் பண்ண வீடியோவை காய்ஸ் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு சர்வைவலில் பார்க்குறேன். பாஸ் தான் அண்ணா காய்ஸ் எவ்வளோ பார்த்தீங்களா? ஆனால் இதெல்லாம் நாங்கள் எடுக்கலை, நீங்களே பார்த்துருப்பீங்கண்ணா. நாங்களே சொல்லிட்டோம். ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆலிவனில் தான் உருவாக்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சர்வைவல் விளையாடிட்டு இருக்கோம் காய்ஸ். அதான் எல்லாருக்கும் தெரியும்டா. சரி டேய் என்னடா? சாரி காய்ஸ், தெரியாமல் வெளியே போயிட்டேன். கோதுது மாதிரி சும்மா வெளியே போதும் வந்து. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்மர் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ நான் நெதர் போட்டு காட்டுறேன். இப்போ போக வேணாம் ப்ளீஸ். இப்போ போனேன்னு சுத்தமாக முடியாது. ஏன்னா ஓ மை காட், ஐயோ என்ன பண்ணுறது? ஏன்டா ஸ்பான் பண்ணி விட்ட? சாரி இல்லையா அட போடா, நான் போர்ட்டல் விளையாடுறேன். போர்ட்டல் அடா டேய் இருடா நானே தப்பாக வச்சிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் மீன் தூண்டில் எடுத்துக்கிறேன். இந்த ஹேக் ஆகுது அது லேக்டு கிளிச்சா? ஐயோ இது உடைக்கிறதுக்குள்ளார 1000 வருஷம் ஆகிட்டு செத்துப்படும். இது எதுக்கு அப்படியே உடைக்கிறோம்? டேட் இருக்குன்ற விஷயத்த மறந்து போயிட்டோம். டேய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இறங்கிட்டேன்டா கோல்டன் அப்படி சாப்பிட்டேன். அதுக்குள்ள வந்து செத்து போடும். இப்போ எதுக்கு இதை ஓப்பன் பண்ணணும்? அப்புறம் நல்ல முகூர்த்த நாள் வரும்போது இது பண்ணிக்கலாம். டேய் என்னடா? நான் ஸ்பான் பண்ணி விட்டு இது எடுத்துக்கிறேன். செம அதான் அப்படியே சூப்பராக போகும். சரி இப்போ ஸ்பான் பண்ணி எப்படி? நான் உங்களுக்கு ஒன்று சூப்பர்ல இப்படி ஸ்பான் பண்ணி விட்டு இந்த கோல்டன் ஆப்பிள் போட்டு இது கோல்டன் ஆப்பிள் சாப்பிடும். கம்முனுறா டேய் கம்முனுறா. अच्छा फायर हो रहा है. ये गोल्ड आपिल சாப்பிட்டுக்கறடா பைத்தியக்காரன். சாரி என்ன பண்ணடா? சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி?
ஸ்டோன் கலெக்ட். ஏய் இது நாட்டு யூஸ் ஆகும். எது இது என்னது? நான் சும்மா கோல்டன் ஆப்பிளா? இல்ல அது தேவைதான் க்ளோ ஸ்டோன் பண்ணுறதுக்கு தான். க்ளோ அது வந்து ஓகே गाइस இது கிரியேட்டிவ்ல இருக்கு. டேய் டேய் என்ன இப்போ இது பண்ணுறியா? இதுதான் என்னோட ஃபஸ்ட் இது. எப்படி பாத்தியாடா கபூஸ்டோன்? எனக்கு இதில் அச்சீவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்டா, தெரியுமா? அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம மற்ற உடைக்கலாம்டா, நம்ம பெரிய வீடு கட்டலாம். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் இஸ் ஃபக் பாய், ஃபாஸ்ட் இஸ் ஃபக் பாய். பெட் எடுக்க மறந்துட்டோமே. நான் பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடைக்கிறேன்னு. ஏய் அதோட எந்த எவ்வளோ வேகமாக உடைக்குதுன்னு கொஞ்சம் பாரு தருண். அதில் வந்து கொஞ்சம் இங்கே பாரு. டேய் எப்படி வந்துச்சுடா அது? சரி கொஞ்சம் கம்முன்னு வேண்டா. டேய் உனக்கு வேணும் வீடியோ எடுத்துறீங்களா? சாரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. அதுவும் தானே ஃபாஸ்ட்டாக உடையுது. சும்மா சின்ன பேராசம் பிடிக்கூடாது. அவங்க ஷீப்பை பார்த்தா ஆனால் ஒயிட் கலர் தான் எனக்கு வேணும். காய்ஸ் நான் எப்போ பெட்டு செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரியலையா? எனக்கு தூங்கணும் பண்ணிட்டு நைட்டு வந்தால் இப்போ ஜோம்பிஸ் அடிக்கிற வேலை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபயர் ஸ்குவாட் வச்சு இது பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோக்குதே ஜாம்பிஸ் வராத மோடில் தானே வச்சுக்கிறா. அவங்க எங்கே ஓடிங்கிற எனக்கு நீ பேசுறது கூட நான் கேட்டுட்டேன்டா. பாருங்க செம்ம காமெடி. என்னது? பாடுறா நம்ம தலைவர் வந்துட்டார். தலைவர் வந்துட்டார். தலைவர் வந்துட்டாரே. எஸ்கே கேமர் தமிழ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேசுறதுக்கு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்டா. அப்படியே அடிக்க காப்பாற்றியாச்சு. ஏன் ஒழுங்கா பேச விடுங்க. நீங்க வந்து தமிழ் தெரியும் தெரியும். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு ஒரு தம்பி மாதிரி நினைக்கிறேன். நானும் தானே யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோடா. ஆமாம் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட் தருணோட இதுவுக்கும் தேங்க்ஸ். இந்த யூடியூப் சேனலுக்கும் நல்லது.
நல்லதா? ஏ அப்படியே பின்னாடி கிரீப்பரா வச்சிச்சு. ஓ பவிங்களா, சம்திங்ஸ் பக்குடா. பாருடா, நல்ல ஒரு கேவை கண்டுபிடிச்சிருக்கேன். ரூட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏய் வேணாண்டா, வேணாண்டா தருண், இப்போ வேணாண்டா. போது இது கூட போடல ஒன்று தெரியுமா? உன் ஃபோன் வந்தா தானே. காய்ஸ், நாங்கள் சர்வைவல் மோடுக்கு போயாச்சு. காய்ஸ், நான் வீடியோ பாஸ்லேருந்து எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு நான் பாட்டு இன்னொன்று பேசி நின்றேன். அதில் பேசுனதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த கேம் பேர் என்னன்னா கிராஃப்ட்ஸ்மேன். இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் இது பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு எதாவது நிறைய காமெடி, நிறைய குவாலிட்டி நிறைய பண்ணிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவேன். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே யூடியூப் எடுக்கலான்னு ரொம்ப ஆசை. ஆனால் பேப்ல தருண் பிகே இவங்க வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூடியூப் தான் ரொம்ப பிடிக்கும். எங்களோட ரொம்ப பெரிய இது. நாங்கள் ஃபஸ்ட்டு 18 வயசில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் எங்களோட சின்ன பையன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம் காய்ஸ், எஸ்கே அவர்கள் எஸ்கே கேமர் தமிழ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. நீ எஸ்கே கேமர் தமிழ்னு வச்சிரு. ஏய் 6th முடிஞ்சு 7th தானே போகிறேன். என்னோட 9 வருஷம் பெரிய தான்டா நீ. நாங்களாம் 6th முடிஞ்சு 7th போகிறோம். எங்களுக்கு எத்தனை வயசுனா 10 முடிஞ்சு 11 போகுது. ஆனால் என் அண்ணனுக்கு எப்பயோ 11 ஆயிடுச்சு. சாரி கைஸ், நான் இந்த நேரத்தில் போய் இது பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட சின்ன பசங்களாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த பிளே தருண் பிகே இன்னும் எவ்வளோ நேரம் போயிருக்கு? இவ்வளோ நேரம் போயிருக்கு. டேய் கோது, உனக்கு ஒரு பேர் வச்சிருக்க தெரியுமா? இன்னொரு பேர் கோது பாஸ்கர். நீ என்னடா ஜாம்பியை போட்டு வச்சுங்கிற தருணே? ஏய் வந்துச்சுடா ஏய் வந்துச்சுடா சாம்பி வந்துச்சு. ஓபாடா செயின் நார்மல் கச்சுக்குது. இதெல்லாம் கிரியேட்டிவ்ல தான் கிடைக்கும், உங்களுக்கு தெரியுமா? சர்வைவல்ல எத்துக்கிறோம்.
தான்டா நான் தான் சாப்பிங் போட்டு வச்சேன். இன்னொரு பெட்டு நான் செய்ய போகிறேன் போ. ஐயோ சாரி கைஸ், நான் அதை எடுத்து அப்சிடியன் போட்டேன். நீங்களே பார்த்துட்டீங்களா? அப்சிடியன் போட்டேன். எதுக்குமே உதவ மாட்டேன் உங்களுக்கு நான். கைஸ் இந்த மாதிரி ஷவலில் கூட இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த மாதிரி எஃபிஷியன்சி 100 வரைக்கும் இருந்துச்சு. எப்படி இருக்கும்? தொட்டாலே வாங்கி போடல. லாங் ப்ரெஸ் பண்ணுறது விட்டுக்கு தொட்டாலே வாங்கி போடும். அந்த மாதிரி இருக்கும்ல. ஃபார்ச்சூன் இன்னும் அதிகம் ஆக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கச்சிருக்கு. பாராடி சரி சரி இப்போ நம்ம மரத்தை உடைப்போம் காய்ஸ். மரத்தை உடச்சி எவ்வளோ முடியுமோ நம்ம பெரிய வீடாக கட்டுவோம். இதெல்லாம் பார்த்தீங்களா காய்ஸ்? 1 2 3 4 ஸ்டெப் காய்ஸ். எவ்வளோ முடியுமோ பெரிய பங்களாவே கட்டலாம் காய்ஸ். பெரிய பங்களா குவாக்ஸ் இருக்கணும். அது ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கைஸ். அவனுக்கு புது ஃபோன் வரணும். ஒரு ஃபோன் வரணும். ஏன்னா அவன் ஃபோனு வாவ் காய்ஸ் பார்த்தீங்களா? அப்படியே நிற்குது. நான் ஒரு பிளாக் ஐயோ ஒஸ்ட்டுன்னு எஸ்கே ஓகேல பண்ணுறாரு. எஸ்கே என்ன பண்ணுற கீழே? அயன் என்கிட்ட 5 ஸ்டாக் இது. நீ நாட அயன் கலெக்ட் பண்ணிக்கிற. சரி அப்புறம் போய் பார்த்துக்கலாம். டார்ச்லாம் யாரும் எடுக்கல. போது நீ எத்தியா? ஐயோ டார்ச் எடுக்கலையே. ஐயோ நான் சில்க் டச் பிக்காச்சும் எடுக்கல காய்ஸ். என்ன காய்ஸ் இது? ஐயோ கோல்டன் ஆர்மர் போட்ட ஜாம்பி. நீ ஜாம்பிஸை ஸ்பான் பண்ணினே இருக்கியாடா தருண். கோல்டன் ஆர்மர் போட்ட ஜாம்பி அது அடியாண்டா. செயின் ஆர்மர் போட்ட ஜாம்பியை நான் வச்சேன் காய்ஸ். எனக்கு காய்ஸ் எந்த ஆர்மரு? செயின் ஆர்மர், கோல்டு ஆர்மர், அயன் ஆர்மர், இது எல்லாத்துலேயும் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே தெரியல. புரிஞ்சிச்சா? எனக்கு தெரியாதுடா. டச் பண்ணிடா. கைஸ் இந்த கமெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்கள் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. என்னன்னா இந்த ஃபஸ்ட் வீடியோவில் என்கிட்ட இருந்து பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய மாங்காவா இருக்காங்க காய்ஸ். நம்ம எத்தனை போய் வச்சிடலாமா? கோல்டன் ஆர்மர்லாம் வச்சிடுறேன். ஸ்பாட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடா பாவீங்களா? என்னடா அண்ணா வத்த இது விட்டு போட்டீங்க.
கோல்டன் ஆப்பிள் எடுக்கல அதை கையில் வச்சுக்கோ. இப்போ பெட்டு கூட இல்லையே. இவன் மொத்தம் வால் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னப்பா பண்றீங்க? ஸ்ட்ரிப் மைனிங் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்ட்ரிப் மைனிங் ஏ தருணே போர்ட்டலுக்குள்ள போன பிச்சுக்குவேன். அபிதாண்டா பெட்டே இல்லடா. எட்ரா தருணே, நான் 3 பெட்டுமே நீ தான் ஆடுகிற. 3 பெட்டுமே நீ தான் ஆடுகிற. 3 பெட்டுமே நீ ஆடு. உனக்கு ஊஃபான்னு மட்டும் மழை வருது. மழை வருது. ஆஹா, என் ஃபோனில் வந்து மழை பெய்யுது. வேற யார் ஃபோன்லையாச்சும் மழை பெய்யுதா? என் ஃபோனில் வந்து எப்படி மழை பெய்யுது? அவன் ஃபோனில் மட்டும் மழை பெய்யுதுல. What the fuck? முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலடா. போங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. என்னது? ஐயோ இவன் ஒருத்தன் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பான் போல. வாவ், கோல்டன் நக்கெட் பாரு எப்படிக்கிறான். கியூட் அமுல் பேபி. ஐயோ நீ ஒண்டி எக்ஸ்பி எடுப்பீங்க, நான் எடுக்கக்கூடாதா? காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ விட்டு போகிறேன். ஏன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் வரணும். நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் எது பிடிக்கலன்னு நான் போகிறேன் காய்ஸ்.